அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த ஆண்டுக்கான அந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஒரு ஆவரேஜ் ஒரு 90 போஸ்ட் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது கேட்டகரி வைஸாக, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ, மெயின் எக்ஸாம் எப்போ, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க போகலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த ஆண்டுக்கான குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. 28/3/2024. நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 683 4/2024 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான டெட்லைன்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்துறோம். டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 28/3/2024. இப்போ இதை நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நிறைய பேர் தெரியும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை பயன்படுத்தி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க புதுசாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன போஸ்ட் என்னென்ன கால் ஃபார் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியும். சரி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டேட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 27/4/2024. சரிங்களா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 27/4/2024. அதுக்கப்புறமா ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்போஸ் எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோ பீரியட் டைம் கொடுத்தாங்க 2/5/2024 to 4/5/2024. ஸோ இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கணும் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 பேட்டர்னாக இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 13/7/2024 4 செஷனில் 9 to 12 அந்த டைமில் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு OMR பேஸ்டு எக்ஸாம் தான், இது ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் 13/7/2024. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் மெயின் எக்ஸாம் நடக்கும். சரி, அது எப்போ வரும் அப்படின்ட்டு அந்த வெப்சைட்லேயே போடுவாங்க. இதான் இம்பார்ட்டன்ட் டேட்டு. சரி, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது இதில் டோட்டலாக இல்லைங்களா. இப்போ இதில் பார்த்துக்கிட்டாக்கா டோட்டலாக ஒரு 90 போஸ்ட் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அதில் கேட்டகரி வைஸாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 7 கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டேபிளு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், சரிங்களா, சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், 16 போஸ்டிங்கு. அதுக்கு போஸ்ட்டு கூட 1001, அதேமாதிரி 1002, 1001, டோட்டலாக ஒரு 1008 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி, அதில் கேட்டகரி 1, டோட்டலாக 23 போஸ்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி, அதுக்கான போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 போஸ்ட்டு. ஸ்டார் என்ன அப்படின்னாக்கா ஸ்டார் எதை இண்டிகேட் பண்ண அப்படின்னாக்கா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேகன்சினா அதையும் சேர்த்து தான் அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதில் பார்த்தீங்கன்னா 21 போஸ்டிங் இருக்குது. அதுவும் ஷார்ட் ஃபால் வேகன்சி சேர்த்து தான் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதில் ஒரு 14 போஸ்டிங்கு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதில் ஒரு போஸ்டிங்கு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 90 போஸ்ட்டு. அதில் போஸ்ட் எதுக்கு அதிகம் அப்படி பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் பார்த்தீங்கன்னா 23 போஸ்டிங். அதுக்கப்புறம் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் 21, டெப்டி கலெக்டர் பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 16 போஸ்டிங். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 90 போஸ்டிங் இருக்குது. இதுதான் அந்த டீட்டெயில்டு போஸ்டிங். சரி, அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்து இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன. இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 21 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. அது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னாக்கா டெப்டி கலெக்டருக்கு அவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு 34 or 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. பட் ரிலாக்ஸேஷன் உண்டு. எவ்வளோ ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னாக்கா நமக்கு 5 years ரிலாக்ஸேஷன் உண்டு. இப்போ 39, ஒரு போஸ்டிங் மட்டும் நமக்கு 40. இப்போ அவரேஜாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த 5 years சேர்த்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா பிசி எம்பிசி எஸ்எஸ்சி ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 39. சரிங்களா. சரி, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்கா அதையும் பார்த்துலாங்க. எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குரூப் 1 எக்ஸாம் வேணும் அப்படின்னாலே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அது மேபி அது ரெகுலர் மோட்லேயோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ் மோட்லேயோ டிஸ்டன்ஸ் மோட்லேயோ நம்ம பண்ணியிருக்கலாம். பட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கேட்டகரி வைஸாக நம்ம எப்படி என்னென்ன டிகிரி படிச்சிருவோம் ப்ரிஃபரபிள் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குறாங்க ஒரு கேட்டகரிக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க.
இது நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லிட்டோம். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 பேப்பர் இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி வந்து அந்த டிஎஸ்பிக்கும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் அது நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு மென் உமனுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மென்னுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 165, உமனுக்கு வந்து 155 ஹைட் இருக்கணும். அவங்க இருந்தால் தான் அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மென்னுக்கு மட்டும் தான் பார்ப்பாங்க, உமன்ஸ்க்கு நாட் அப்ளிகபிள். மென்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 86 to 5% எக்ஸ்பாண்டபிள் இருக்கும், 89 5 இருக்கலாம். அப்புறம் வெயிட் பார்த்தீங்கன்னா 50 kg அவரேஜாக இருக்கலாம் சொல்லிடுறாங்க. இதை வந்து அந்த டிஎஸ்பி போஸ்டிங்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்கும் வந்து அந்த ஃபிசிக்கலில் ஹைட்டு வெயிட் அது கொடுத்துருக்குறாங்க சார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் சிங்கிள் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் எக்ஸாம், அதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, டோட்டலாக மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்கு, 3 hours டியூரேஷனு, நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1.5. நம்ம நார்மலாக தெரிஞ்சு தான் டிஎன்பிசி அப்படின்னாலே 200 கொஸ்டின் இருக்கும் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும். அதுக்கப்புறம் அது எக்ஸாம் கேட்டகரியை பொறுத்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் மாறும். பட் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, இங்கே நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் தான். அதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து 175 கொஸ்டின், ஆப்டிடியூட் அட் மென்டல் அபிலிட்டி மேக்ஸிமம் ஆப்டிடியூட் அதில் வந்து 25 கொஸ்டின், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் சரிங்களா. இப்போ இந்த 200 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் 1.5 மார்க் அப்படின்னாக்கா நமக்கு 300 மார்க்கு, டைம் வந்து 3 hours. எல்லாமே நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற அதே மெத்தட் தான். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம், மெயின் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டில் வந்து வரல, ப்ரிலிமினரி எக்ஸாம்னு வரல, மெயின் ரிட்டன் எக்ஸாம் தான் வருது. அது வந்து மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க்கு, 3 hours டெஸ்ட்டு தான் இல்லைங்களா. அதில் மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் குவாலிஃபைடு அப்படின்னாக்கா 40 மார்க் நமக்கு மினிமம் மார்க் எடுக்கணும். மினிமம் மார்க் 40 எடுத்தால் மட்டும்தான் அது குவாலிஃபைடு. நீங்கள் 40 மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வந்து நாட் குவாலிஃபைடு, டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. அது பேப்பர் 1. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ், டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், 250 மேக்ஸிமம் மார்க்கு, 3 hours தான் அது டியூரேஷனு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான் அப்ஜெக்டிவ் டைப்பு. மெயின் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டிஸ்கிரிப்டிவ். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் பேராகிராஃப் டைப்பில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. சரி, அதுக்கடுத்து பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். இப்போ கொஞ்சம் சிலபஸ்லாம் கொஞ்சம் நேற்றுக்கு மாற்றிருக்கிறாங்க, அதுவும் விட்டுருக்காங்க. பேப்பர் 1 வந்து ஜென்ரல் தமிழ், அது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 100 மார்க்கில் நீ 40 மார்க் நம்ம வந்து மினிமம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம குவாலிஃபைட் ஆக முடியும். நம்ம மாதிரி நீ கம்மியாக எடுத்துகிட்டு மற்ற எவ்வளோ தான் மார்க் நீ அதிகமாக வேணாலும் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 250 மார்க்கு, அது 3 hours தான். பேப்பர் 3 பார்த்தீங்கன்னாக்கா அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் அது ஒரு 250 மார்க்கு. பேப்பர் 4 அது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ், டோட்டலாக 250 மார்க்கு. இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 இங்கே நல்லா கவனிச்சிங்க, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்ட் இன்டர்வியூ எல்லாம் சேர்த்து 850. இதில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்க்க மாட்டாங்க கணக்கில். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைடு மட்டும் தான், நீங்கள் அதில் குவாலிஃபைடு ஆனால் மட்டும் போதும். இதில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இந்த இன்டர்வியூ கார்டில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் அந்த மார்க்கை ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஜஸ்ட் அதில் 40 மார்க் மேலே எடுத்து நீங்கள் குவாலிஃபைட் ஆகிருந்தால் மட்டும் போதும். அது இருந்தால் மட்டும்தான் பேப்பர் 2, 3, 4, 5 அதெல்லாம் வேல்யூ பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. நீங்கள் குவாலிஃபைடே ஆகலை அப்படின்னாக்கா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வராது சரிங்களா. இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்ட்டு நமக்கே தெரியும். 10th-லேருந்து 12th டிகிரி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுமோ எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் கேண்டிடேட் ரிசர்வேஷன், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் சார். அதுக்கான ஃபார்மேட்டும் வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க சார், இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான ஃபார்மேட் அது நீங்கள் பார்த்துங்க. அது இதுக்கு முன்னாடி வேறு ஃபார்மேட்டில் இருந்துச்சு, நம்ம அதையும் அப்ளை பண்ணலாம். அல்லது புதுசாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கு புதுசாக விட்ருக்காங்க டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன், நீங்கள் எது எடுத்து பார்த்தாலும் தெரியும். தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து புதுசாக விட்டுருக்குறாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் ஃபார்மேட்டு. இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கே படித்தாங்க அப்படின்றதுக்கான ஃபார்மேட்டு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
காலேஜ் ஃபார்மேட். நீங்கள் எந்த காலேஜில் எந்த அகாடமிக் இயரில் நீங்கள் படிச்சிங்க, எந்த ஆண்டுலேருந்து எந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற டீட்டெயில் இங்கே இருக்கும். இது வந்து நியூ ஃபார்மெட்டு. ஓல்டு ஃபார்மெட் வந்து நம்ம தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, மேலே தமிழில் இருக்கும், கீழே இங்கிலீஷில் இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் சப்போஸ் இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா தமிழ் வெர்ஷனில் உங்களுக்கு தமிழில் வரும். அது அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சிங்க. யார் யார் அப்ளை பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து காத்திருக்க வேணாம். நீங்கள் வந்து இப்போவே எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டோட்டல் போஸ்ட் வந்து 90 போஸ்ட், நல்லா வெயிட்டான போஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி லாஸ்ட் இயர்ன்றதுக்கும் இன்றைக்கி தான் அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ரிசல்ட் வரதுக்கு அப்படி 1 இயர் ஆகிடுன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.